Welcome to VL Academy. In the video, issue 4 feature and reissue of shares. Other exercise problem number 36 நம்ம பார்க்க போறோம், which is in page number 1.118. And also இந்த textbook நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல அஃபிலியேட்டட் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணியும் நீங்க வாங்கிக்கலாம். ஓகே, அண்ட் இதுதாங்க ப்ராப்ளம் நம்பர் 36. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா Yum Limited issued a prospectus offering 10,000 equity shares of rupees 20 each at rupees 22 per share, payable as follows. அப்படின்னா என்னன்னா, ஒரு ஷேரோட வேல்யூ 20 ரூபாய், பட் அதை 22 ரூபாயா வச்சு அவங்க இஷ்யூ பண்றாங்க. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு ஷேரை 22 ரூபாய் கொடுத்து வாங்கணும். இது என்ன பேசிஸ்ல இந்த மாதிரி அதிகமா வச்சு விற்பாங்க அப்படின்னா, ஆல்ரெடி அந்த பிஸ்னஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிட்டு இருக்கு. அந்த ஒரு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக அவங்க ஃபர்தராக கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் 20 ரூபாய் ஷேரை 22 ரூபாய் வச்சு விற்றீங்கன்னா, எங்கள் பிஸ்னஸ் போகிற ஸ்டேஜில் அதோட ரெப்யூட்டேஷன் பேசிஸில் அதோட மார்க்கெட் வேல்யூ இன்னும் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் இவங்க ப்ரீமியமில் விற்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து 20 ருபீஸ் அதை 22 ருபீஸாக வச்சு இது பண்ணுறாங்க. இப்போது இதில் வந்து ஆன் அப்ளிகேஷன் வந்து 3 ருபீஸ் அவங்க ஒரு ஷேருக்கு கொடுக்கணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி தரப்போ ஒரு ஷேருக்கு 3 ருபீஸ் அவங்க கொடுக்கணும். அதுக்கப்புறம் இன்கேஸ் அவங்க ஷேர் வந்து அலாட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஷேருக்கு அவங்க 8 ருபீஸ் கொடுக்கணும். இந்த 8 ருபீஸில் 6 ருபீஸ் தான் அலாட்மெண்ட் மணி, 2 ருபீஸ் வந்து ப்ரீமியம். ஓகே, அண்ட் ஆன் ஃபர்ஸ்ட் கால் வந்து 6 ருபீஸ் பே பண்ணணும், ஆன் ஃபைனல் கால் 5 ருபீஸ் பே பண்ணணும். ஓகே, இவங்க அப்ளிகேஷன் ஃபார் ரிசீட் ஃபார் 10,000 ஷேர்ஸ் அண்ட் ஆல் மணி ஆர் allotment. All money on allotment, first and final call were received except the final call amount on one holding of 400 shares. So 400 sharesக்கு என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் ஃபைனல் கால் மணி மட்டும் வாங்கல, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கால் மணியும் ஃபைனல் கால் மணியும் வந்து இந்த 400 ஷேர்ஸ்க்கு மட்டும் அவங்க கொடுக்கல. பட் அவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் மணி கொடுத்துட்டாங்க, அலாட்மெண்ட் மணி கொடுத்துட்டாங்க. பட் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க சர்டன் டேட் கொடுத்து அந்த டேட்லேயும் அவங்க பே பண்ணாதனால அந்த ஷேரை ஃபோர்ஃபீட் பண்ணிட்டாங்க. ஃபோர்ஃபீட் இன் த சென்ஸ், இனிமேல் அந்த 400 ஷேர்ஸ் யார் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்க வந்து நம்ம கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்க முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ ஃபோர்ஃபீட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த 400ல 300 ஷேர்ஸ் மட்டும் திரும்ப ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க at rupees 20 per share, fully paid up. ஸோ அது வந்து மார்க்கெட் வேல்யூ வச்சு கொடுத்துருக்காங்க, அது அப்படியே இது பண்ணியாச்சு. ஸோ மேக் த ஜர்னல் என்ட்ரிஸ் இன்க்ளூடிங் கேஷ். ஸோ இங்கே வந்து என்ன, இன்க்ளூடிங் கேஷ் இஸ் நத்திங் பட் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுன்னு போடுறோம்ல அதுதான். ஓகே, இங்கே கேஷ்னு எதுவுமே கிடையாது. இதெல்லாம் வந்து நம்மளை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்க, பட் அதை வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேணாம். ஓகே, அண்ட் இங்கே என்ன கேஷில் பே பண்ணியிருக்காங்கங்கிற எந்த ஒரு இதுவும் கிடையாது. இட்ஸ் a நார்மல் ப்ராப்ளம் தான், நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண மாதிரி. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, அப்ளிகேஷன் மணி நம்ம ரிசீவ் பண்ணுறோம். அதில் எவ்வளோ ரிசீவ் பண்ணுறோம், அதே 10,000 ஷேர்ஸ்க்கு அப்ளிகேஷன் மணி ஒரு ஷேருக்கு 3 ருபீஸு. ஸோ 10,000 into 3, 30,000 ருபீஸ் கேஷ் உள்ளே வருது. நான் இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். ஒரு அஞ்சரை பெட்டி மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணி, நடுவில் இருக்கிற டப்பா வந்து ஷேர் கேபிட்டல் பாக்ஸு, சுற்றி இருக்கிறது எல்லாமே வந்து ஷேர் அப்ளிகேஷன், அலாட்மெண்ட்டு, ஷேர் ஃபர்ஸ்ட் கால், ஷேர் ஃபைனல் கால், கால் இன் அரியர்ஸ், ஷேர் ஃபோர் ஃபீச்சர் அண்ட் ரீஇஷ்யூ. இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் இந்த ப்ராப்ளம்ல நடக்குதோ அது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பாக்ஸ் நீங்க சுத்தி வச்சிருக்கணும். ஓகே, அது மாதிரி இங்க வந்து நம்ம கைக்கு 30,000 வருது. இப்ப நம்ம தான் வந்து கம்பெனி. ஓகே, ஸோ நமக்கு வந்து 30,000 கைக்கு வருது. அந்த 30,000 நம்ம கைக்கு வந்ததுனால we are debit what comes in, and அந்த 30,000 எங்க கொண்டு போய் போடுறோமோ அதை கிரெடிட் பண்ணணும். ஸோ எந்த பாக்ஸ்குள்ள போடுவோம், 30,000 ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்குள்ள போடுவோம். இப்போ ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்குள்ள 30,000 இருக்கு. அடுத்த என்ட்ரி பாருங்க, ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்குள்ள இருக்கிற 30,000. ஸோ ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்ல 30,000 இருக்கிறதுனால அதை டெபிட் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த 30,000 எங்க போகுது, ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்கு போகுது, நடுவில் இருக்கிற ஷேர் கேபிட்டல் பாக்ஸ். ஸோ அந்த 30,000 ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்கு எடுத்துட்டு போறதுனால ஷேர் கேபிட்டலை கிரெடிட் பண்ணியிருக்கோம். இப்போ அலாட்மெண்ட்டை பொறுத்தவரையும் இப்போ அலாட் பண்ணியாச்சு, எவ்வளோ ஷேர்ஸ் வந்து அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும்.
இப்போ 10,000 ஷேர்ஸ்மே அலாட் ஆயிடுச்சு. அப்ப அதுல வந்து ஷேர் அலாட்மெண்ட் மணி பார்த்தீங்கன்னா ₹6 அண்ட் பிரீமியம் ஒரு ₹2. ஸோ 10,000 இன்டூ 6 வந்து 60,000. அது ஷேர் அலாட்மெண்ட். ஷேர் பிரீமியம் வந்து 10,000 இன்டூ 2. ஓகே. ஸோ அது ₹20,000. ஸோ இந்த டோட்டல் அமௌண்ட்டும் has to go to share capital box 80,000. ஓகே. அண்ட் இப்போ எவ்ளோ அமௌண்ட் வரணும் அப்படிங்கிறதுக்கான என்ட்ரி போட்டுட்டோம் அலாட்மெண்ட்ல. பட் எவ்ளோ மணி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அலாட்மெண்ட் மணியும் கம்ப்ளீட்டா நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். அதனால பேங்க் அக்கவுண்ட் டேட்டா 60,000 நம்ம கைக்கு வந்திருக்கு. அண்ட் ஷேர் பிரீமியம் வந்து 20,000. இந்த 80,000மே நம்ம கைக்கு வந்திருக்கு. இந்த 80,000யும் எந்த பாக்ஸ்க்குள்ள போடுறோம்? ஷேர் அலாட்மெண்ட் பாக்ஸ்க்குள்ள. ஓகே. இந்த 80,000 ஷேர் அலாட்மென்ட்க்கு பாக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான், அடுத்தது ஷேர் கேப்பிட்டலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோங்கிறது தான் இது. அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் கால் டியூ. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கால்ல வந்து ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கவுண்ட் டேட்டா டூ ஷேர் கேப்பிட்டல் அக்கவுண்ட். இது வந்து எவ்ளோ அமௌண்ட்ட ஃபர்ஸ்ட் கால் பாக்ஸுக்கு வரணும் அண்ட் எவ்ளோ அமௌண்ட் ஷேர் கேப்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதுவும் ₹6 தட் இஸ் 10,000 இன்டூ 6 60,000. பட் எவ்ளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் கால்ல வந்து பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டூ see again we have to check out here. இங்க வந்து all money on allotment first and final call were received except the final call amount தான் நம்ம 400 ஷேருக்கு வாங்கல. ஓகே. அதனால இங்க ஃபர்ஸ்ட் கால் மணியும் நம்ம கம்ப்ளீட்டா ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ பேங்க் அக்கவுண்ட் டேட்டா வி காட் தட் 60,000. அது வந்து ஷேர் ஃபர்ஸ்ட் கால் பாக்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். ஓகே. 60,000. அதுக்கப்புறம் அது ஷேர் கேபிட்டலுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் கால். ஸோ ஃபைனல் கால் மணி எவ்வளோ வரணும்? ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கவுண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட். ஸோ இல்லை 10,000 இன்டூ 6 60,000. ஓகே. இந்த 60,000 தான் ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்கு போகணும். பட் ஆனால் எவ்வளோ அமௌண்ட் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் என்ட்ரி? ஒரு 400 ஷேர்ஸ்க்கு நம்ம ரிசீவ் பண்ணல. வெறும் 9,600 ஷேர்ஸ்க்கு தான் இந்த ₹5 வந்திருக்கு. தட் இஸ் 48,000. அண்ட் இந்த 400 ஷேர்ஸ்க்கு ₹5 வரல. தட் இஸ் ₹2,000 நம்ம கைக்கு வரல. பட் ஆனால் ஷேர் ஃபர்ஸ்ட் கால் பாக்ஸ்க்கு போக வேண்டிய அமௌண்ட்டு ₹50,000. ஓகே. ஸோ அந்த 2,000 நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணோங்கிறது தான் அடுத்தது. ஸோ இங்க வந்து ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட். ஷேர் கேபிட்டலுக்கு இந்த 400 ஷேர்ஸ்க்கான அமௌண்ட் எவ்வளோ போணும்? ₹20. தட் இஸ் ₹8,000 ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்ல இருக்கணும். இந்த 400 ஷேர்க்கானது. பட் ஆனா, இங்க வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்கு? 400 ஷேர்ஸ்க்கான அப்ளிகேஷன் மணி, அலாட்மெண்ட் மணி அண்ட் ஃபர்ஸ்ட் கால் மணி. இது 3ம் கலெக்ட் பண்ணி வெறும் 6,000 தான் இருக்கு. இந்த ஃபைனல் கால் மணி ₹2,000 இல்ல. ஓகே. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்க? அத ரீஇஷ்யூ பண்றாங்க. அவுட் ஆஃப் 400, 300 ஷேர்ஸ ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ருப்பீஸ்க்கு? ₹20. ஸோ 300 shares into 20, ₹6,000. So this entire ₹6,000 has gone to share capital. இப்போ இங்க வந்து transfer to capital reserve எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே 300 shares into how much? ₹15. ஏன் இந்த ₹15 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி இந்த ஷேர் ஃபோர் ஃபீச்சர்லேருந்து எந்த அமௌண்ட்டுமே எடுக்கல. எவ்வளோ இருக்கு? ₹6 அண்ட் ₹3. ஸோ 12 + 3 ₹15. ₹15 இன்டூ 300 ஷேர்ஸ். அந்த 100 ஷேர்ஸ் இன்னும் இஷ்யூ பண்ணல. அத அப்படியே விட்டுறணும். அவுட் ஆஃப் திஸ் 6,000, ₹4,500 தான் கேபிட்டல் ரிசர்வ்க்கு நம்ம எடுத்துட்டு போறோம். ஓகே. அந்த ₹100 ரீஇஷ்யூ பண்றப்ப தான் அந்த பேலன்ஸ் ₹1,500ம் நமக்கு கேபிட்டல் ரிசர்வ்க்கு போகும். அத ரீஇஷ்யூ பண்ணல. அது அப்படியே தான் இருக்கு. அதனால இந்த 300 ஷேர்ஸ்க்கான அமௌண்ட் மட்டும் தான் இந்த 6,000லேருந்து எடுப்போம். ஓகே. ஏன்னா, இந்த 300 ஷேர்ஸ் மட்டும் தான் நம்ம ரீஇஷ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ, அதுல நமக்கு வந்த லாபம், அதாவது அவங்க பே பண்ணிட்டு கடைசியில அவங்களுக்கு கிடைக்காம போன அமௌண்ட்ட இந்த 4,500 அது நமக்கு வந்த லாபம். அத ரிசர்வ்ல கொண்டு போய் போட்டிருக்கோம். ஓகே. ஸோ, வித் திஸ் ப்ராப்ளம் இஸ் ஓவர். அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்ன வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அண்ட் ஆல்சோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் டூ கமெண்ட். I'll try my level best to clear as early as possible. With this signing off, Dr. Shanti, thank you once again.